நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஸ்ட்ரெஸ் ஆனால் தலைவலி, ஆங்கர் வந்தால் ஹார்ட் பீட் அதிகம், என்சைட்டி வந்தால் ஸ்டொமக் டைட் ஆகும். இது கோ இன்சிடென்ஸ் இல்லை. உங்கள் எமோஷன்ஸ் டைரெக்டாக உங்கள் பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. இது சயின்ஸ். உங்கள் பிரெயின் ஒரு கமாண்ட் சென்டர் மாதிரி. எமோஷன் வந்த உடனே பிரெயின் சிக்னல் அனுப்பும் பாடிக்கு. இதுக்கு முக்கிய காரணமாக இருப்பது உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம், ஹார்மோன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னா பிரெயின் டேஞ்சர்னு நினைக்கும். அதுக்கப்புறம் கார்டிசோலை ரிலீஸ் பண்ணும். கார்டிசோல் என்ன பண்ணும்? ஹார்ட் ரேட்டை அதிகரிக்கும், பிளட் ப்ரெஷரை உயர்த்தும், டைஜஷன் ஸ்லோவாகும், ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். ஷார்ட் டேர்மில் இது ஓகே, ஆனால் டெய்லி ஸ்ட்ரெஸ் ஆனால் பாடி கண்டினியூஸ் அலர்ட் மோடில் இருக்கும். இதுக்கு பேர் தான் குரோனிக் ஸ்ட்ரெஸ். லாங் டேர்ம் எமோஷன்ஸ் உங்கள் பாடியோட ஹெல்த்தை இம்பேக்ட் பண்ணும். ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், கட் ப்ராப்ளம்ஸ், ஹெட்ஏக், மைக்ரைன்ஸ், லோ இம்யூனிட்டி, இந்த மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளங்கள் வரலாம். உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்கள் எமோஷன்ஸ் ஸ்லோவாக உங்கள் பாடியை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம சொசைட்டி என்ன சொல்லுது? டோன்ட் க்ரை, பி ஸ்ட்ராங், இக்னோர் இட். ஆனால் இந்த மாதிரியான சப்ரஸ்டு எமோஷன் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிக காரணமாகும். நீங்கள் வெளியில் காமாக இருக்கலாம், ஆனால் உள்ளே ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது பர்ஸ்ட் ஆகும். இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன? சிம்பிள் ஆனால் பவர்ஃபுல். முதலாவது, நேம் யுவர் எமோஷன்ஸ். உங்களுடைய எமோஷனுக்கு பெயர் வையுங்கள். ஐ ஃபீல் ஸ்ட்ரெஸ், ஐ ஃபீல் ஆங்கர்னு ஐடென்டிட்டி பண்ணுங்க. இரண்டாவது, ஸ்லோ பிரீத்திங். ஸ்லோ பிரீத்திங் உங்கள் நர்வஸ் சிஸ்டமை காமாக்கும். மூவ் யுவர் பாடி. வாக்கிங், எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரெடியூஸ் பண்ணும். எக்ஸ்பிரஸ், டோன்ட் சப்ரஸ். பேசுங்க, எழுதுங்க. உங்களுடைய எமோஷனை சப்ரஸ் பண்ணாதீங்க. உங்கள் மைண்டில் என்ன நடக்குது அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் உங்கள் பாடியில் வரும் பிரச்சனைகள். உங்கள் உணர்ச்சிகளை ஒத்தி வச்சிங்கன்னா உங்கள் உடம்பு அதை வலியாக மாற்றி சொல்லும். வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.